الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. وقال أيضا في آية أخرى: ولله يسجد من في السماوات والأرض طوعا وكرها وظلالهم بالغدو والآصال. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى، أو كما قال النبي عليه الصلاة والسلام. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إلهي لست للفردوس أهلا ولا أقوى على نار الجحيم، فهب لي توبة أغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை நம்மை முஸ்லிமாகவும் முஃமினாகவும் இவ்வுலகில் பிறக்கச் செய்து பல நபிமார்கள் கேட்டும் கிடைக்காத, அவர்கள் பெறாத, சரியாக சொல்வதான அல்லாஹ் அவர்களுக்கு தராத நட்பெரும் பாக்கியம் இந்த உம்மத்தே முஹம்மதியா. இதை நம் அவர்களுக்கு கேட்காமல் தந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாவதாக. ஸலாத்தும் சலாமும் ஈருலக இரட்சகர் நபிகள் கோமான் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரை அப்படியே அடிப்பெறவாத பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அஹிம்மாக்கள், அவுலியாக்கள் நல்லோர்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் இன்னும் அமர்விருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முன்பு இருந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டுகளில் கோடையினுடைய வெயில் உஷ்ணம் கடுமையாக தாக்கிக் கொண்டிருக்கிறது. 15 மாவட்டங்களுக்கு மேற்பட்ட மாவட்டங்களில் சுமார் 90-100 டிகிரிக்கு மேலாகவும் வெயிலினுடைய உஷ்ணம் தாக்கம் இருப்பதாக நமக்கு செய்திகளை தருகிறார்கள். இன்னும் சொல்வதானால் அதிகபட்சமாக ஈரோட்டில் 109 டிகிரி ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் பதிவாகி இருக்கிறது. இப்படி வெயில் வாட்டி எடுத்து கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் நம்மளுடைய பந்தத்தை, உறவை எப்படி வைக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை நமக்கு வேண்டும். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், எப்பொழுதெல்லாம் இந்த அடியார்களுடைய பாவங்கள் அதிகமாக இந்த உலகில் நிகழ்கிறதோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வினுடைய கோப பார்வை அவ்வப்போது ஆங்காங்கே ஏற்படும் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதன் அடிப்படையில் கோபம் என்பது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள், இது போன்ற கடுமையான வெயில், உஷ்ணம், இது எல்லாம் அவனுடைய கோப பார்வையாக கூட இருக்கலாம். நாம் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய பாவங்களை மன்னிக்க அவனிடத்தில் கேட்க வேண்டும். அதே சமயத்தில் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெயில் அதிகமாக இருந்தால் மலைக்காக நீங்கள் தொழ வேண்டும் என பெருமானார் மலை தொழுகையும் பெருமானார் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஊர்களில் சேலம், திருப்பூர் போன்ற அந்த ஊர்களில் மலை தொழுகைக்கு ஏற்பாடும் செய்யப்பட்டு அதனுடைய ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிற தருணத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இன்னும் சொல்வதானால் சென்னையில் நாம் வசிக்கிறோன்னா அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி சொல்ல வேண்டும். எப்பொழுதுமே மற்ற இடங்களை விட சென்னையில் வெயில் கொளுத்தி எடுக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் இப்போ கொளுத்தி எடுக்கதான் செய்கிறது என்றாலும் அந்த மாவட்டங்களை நாம் கவனிக்கிற பொழுது இது ரொம்ப இலகுவாக தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சமீபத்தில் ஊருக்கு போயிட்டு வந்தேன். ஒரு வார காலம் எங்கள் ஊர் கோயம்புத்தூர் ஆனமலை எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு வயல்களும் தோப்புகளும்
அந்த ஊருக்கு போயிட்டு என்னால் இருக்க முடியல. அப்படி ஒரு வெயிலும் உஷ்ணமும் புழுக்கமும். அப்போ நான் சொன்னேன், சென்னை பரவாயில்ல நம்ம ஊருக்கு, ஊட்டிக்கு கீழே இருக்குது நம்ம ஊர், அப்படி இருந்தாலும் சென்னை பரவாயில்ல, இவ்வளவு வெயில் இல்லை என்று நான் சொன்னேன். அந்த அளவிற்கு நாம் இப்போ நம்ம யோசிக்கிறோம், சென்னையில் வாழ்கிறனா அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும், இதுவரையிலும் பதிவாகி இருக்கிற இந்த அளவுகள் இனிமேல் குறைய வேண்டும் என்கிற துவாவோடு மேற்படி அதிகமாகிவிடக் கூடாது என்கிற துவாவையும் நாம் அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கிறோம். அதன் அடிப்படையில் அல்லாஹ் வெயிலினுடைய தாக்கத்தில் இருந்து நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, பாதுகாப்பான சூழலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவானாக. ஆங்காங்கே வெயிலுடைய தாக்கம் தாங்காமல் சிலர் செத்து சுருண்டு கீழே விழுவதாகவும் செய்திகள் வருகிறது. ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி ஒரு வயோதிகர் நடந்து கொண்டிருக்கிறார். பார்த்தா திடீர்னு சுருண்டு விழுகிறாரு. என்ன போய் தண்ணி தெளிச்சு பார்க்குறாங்க, எந்திரிக்கல. மூச்சை பார்க்குறாங்க, ஹார்ட் பீட்டை பார்க்குறாங்க, எதுவும் செயல்படவில்லை. மருத்துவரிடத்திலே கொண்டு சென்ற பொழுது வெயிலுடைய தாக்கம் தாங்காமல் அவர் உயிர் இழந்தார் என அவர்கள் தகவலை சொல்கிறார்கள். இப்படி மதுரையில் மட்டுமா என்று பார்த்தால் இல்லை, சேலத்தில், ஈரோடில் ஆங்காங்கே பல நபர்கள், குறிப்பாக வயோதிகர்கள், சிறார்கள், இவர்கள் எல்லாம் வெயிலினுடைய தாக்கத்தால் மரணம் அடைகிறார்கள் என்கிற செய்தியை நாம் கேள்விப்படுகிற பொழுது உள்ளம் கொஞ்சம் நடுங்கவும், இன்னொரு சமயத்தில் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடவும் அது கடமைப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த வெயில் நமக்கு எதை உணர்த்துகிறது என்கிற ஒரு பாடத்தை இன்றைய ஜுமாவில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வெயில், கடும் வெயில் என்பது என்னவென்றால், கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற அறிவிப்பின்படி, ஹதீஸின்படி, நரகம் அல்லாஹ்விடத்திலே கேட்டதா, யா அல்லாஹ், நீதான் என்னை படைத்தாய், இந்த 7 நரகங்களை படைத்து வைத்திருக்கிறாய், இந்த 7 நரகங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து என்னையே எனது உறுப்புகள் அழித்துக் கொண்டும் திண்டு கொண்டும் இருக்கிறது, எனக்கு நீ ரஹ்மத்து செய் என்று கேட்டு அந்த நரகம் அல்லாஹ்விடத்திலே சொன்னதா, என்னுடைய உஷ்ணத்தை என்னாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை, எனவே நான் 2 மூச்சுகள் விடுவதற்கு உன்னிடத்தில் அனுமதி தேடுகிறேன், கொஞ்சம் மூச்சு விட்டேன்னா என்னுடைய உஷ்ணம் கொஞ்சம் வெளியே போகும், அதனால உனக்கு நான் அனுமதி தேடுகிறேன் என நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், 2 முறை, வருடத்திற்கு 2 முறை நீ உனது மூச்சை வெளிவிடலாம் என அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த 2 முறையில் ஒன்றுதான் கோடை காலம். கடும் வெயில், கடும் உஷ்ணம், வெளியே போக முடியல. என்ன சொல்ல போனா, நியூஸ்ல நம்ம பார்க்கிறோம், ஒரு அம்மா மொட்டை மாடியில் முட்டையை உடைச்சு ஊற்றுது, 10 நிமிஷத்துல அந்த ஆம்லெட்டா வந்து நிற்கிது. அல்லாஹ் அக்பர், எந்த அளவு உஷ்ணம்! மொட்டை மாடியில முட்டையை உடைச்சு ஒரு அம்மா ஊத்துது, அது ஒரு 10-15 நிமிடங்களில் அது வெந்து போய் ஒரு ஆம்லெட்டா வந்து நிற்கிது என்றால் அந்த இடத்திலே கால் வைக்க முடியுமா? அவ்வளவு கடும் உஷ்ணம். இறைவன் அல்லாஹ் அந்த நரகத்திடத்திலே சொன்னான், நீ 2 முறை, வருடங்களுக்கு 2 முறை நீ மூச்சு விடு, ஒன்று கோடை காலம், இன்னொன்று குளிர்காலம். எனவே கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடும் வெயிலும் கடும் கோடையும் ஏற்படுகிறது, அது நரகம் விடுகிற மூச்சினுடைய ஏற்பாடு என பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள். அந்த மூச்சு இழுக்கிற அந்த சமயம் குளிரினுடைய வெளிப்பாடு என பெருமானார் சொன்னார்கள். ஆக மொத்தம் கடும் குளிராகட்டும், கடும் வெயிலாகட்டும், அந்த 2மே நரகத்தினுடைய ஒரு அடையாளம் என்பதை ஹதீசுகளின் மூலமாக நாம் எல்லாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த வெயில் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், நாம் மறுமையை நாம் சற்று யோசித்து நம்மளுடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும். மறுமை, அதனுடைய நிலை குறித்து பெருமானார் பேசுகிற பொழுது மஹ்ஷருடைய நாளை பெருமானார் சொல்லுவார்கள். அந்த மஹ்ஷர் மைதானம் எப்படி இருக்கும்னா, தலைக்கு மேல் 1 மைல் அளவுதான் சூரியன் இருக்குமா. எத்தனையோ கிலோமீட்டர்கள், பில்லியன் கிலோமீட்டர்கள் தாண்டி இருக்கிற அந்த சூரியனுடைய உஷ்ணம் இங்க பூமியில நம்மால் தாங்க முடியவில்லை என்றால், தலைக்கு மேல் இருக்கிற அந்த வெயில் எப்படி இருக்கும்? பெருமானார் சொல்கிறார்கள், பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தலைக்கு மேல் மிக சமீபத்திலே சூரியன் இருக்கும். அந்த சூரியனுடைய உஷ்ணங்கள் எல்லா மக்களையும் தாக்கும். அவர்களுடைய பாவ நன்மைக்கு ஏற்ப அதிலே அவர்கள் தன்னுடைய
இன்னும் சில நபர்களை பெருமானார் சொல்கிற பொழுது நெஞ்சு வரையிலும் வியர்வையால் மூழ்கி இருப்பார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் கடைசியா சொன்னாங்க, ஒரு சில பேர் இருக்கிறாங்க இந்த அளவு வியர்வையால் நிரம்பி இருக்கும் என பெருமானார் தன்னுடைய வாயை குறிப்பிட்டு வாய் வரையிலும் சிலர்கள் வேர்வையால் நிரம்பி இருப்பார்கள். அது அவர்களுடைய நன்மை தீமைக்கு ஏற்றவாறு அப்படி மஹ்ஷருடைய காட்சி என கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் நாம் யோசித்துக் கொள்கிற செய்தி இதுதான். நாளை மறுமையில் மஹ்ஷரில் நாம் நமக்கு தலைக்கு மிக அருகில் அந்த சூரியன் இருக்கிற அந்த சமயத்தில், அந்த தருணத்தில் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எங்கும் நிழல் இருக்காது. ஆனால் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் நிழல் இருக்கும். பெருமானார் அதையும் சொன்னார்கள், அந்த மஹ்ஷரில எங்குமே நிழல் இருக்காது, ஒரே ஒரு இடத்தில் நிழல் இருக்கும். அது அல்லாஹ்வினுடைய அர்ஷினுடைய நிழல் என பெருமானார் சொல்லி, அந்த நிழலுக்கு கீழ் ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை மட்டுமே அல்லாஹ் தஆலா அந்த நிழலில் ஒதுக்கும்படி அனுமதி தருவான். அது மிகப்பெரிய நிஅமத்தாக அன்றைய நாளில் இருக்கும் என பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அது அன்றைய நாளினுடைய நிலைமை என பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நிழல் பெறுகிற நபர்கள் என பெருமானார் 7 கூட்டத்தார்களை பெருமானார் சுட்டிக்காட்டுகிறார்கள். அந்த 7 நபர்களில் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். அந்த 7 நபர்களில் நாம் ஆக வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருமானார் அதையும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நாளை மறுமையில் எந்த ஒரு நிழலும் இருக்காது. அந்த நேரத்தில் 7 நபர்களுக்கு அல்லாஹ் நிழலை தருவார் என்று பெருமானார் சொல்லி குறிப்பிட்ட ஒருவரை நாம் இங்கு நினைவு கூற வேண்டும். அது யார்? ஷாபுன் நஷாபி இபாதத்தில்லா, வாலிபர், அல்லாஹ்வுடைய இபாதத்திலே தன்னுடைய வாலிபத்தை கழித்திருப்பார். அந்த நபருக்கு அல்லாஹ் அந்த நாளில் நிழல் தருவான் என பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இப்போ வாலிபர்களால் கூட வெளியில் சென்று வீடு திரும்புகிறதற்கு கொஞ்சம் சங்கடப்பட்டு யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், நாளை மறுமையில் அதே வாலிபர்கள் அந்த வெயிலிலே எப்படி நிற்க முடியும்? எப்படி தன்னுடைய அந்த அதாபை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும்? எனவே பெருமானார் சொல்கிறார்கள், அந்த மஹ்ஷரில நீங்கள் வெயிலினுடைய உஷ்ணத்தில் இருந்து தாக்கத்தில் இருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய இபாதத்திலே நீங்கள் கழியுங்கள். பாவமற்ற வாலிபமாக உங்களுடைய வாலிபத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள். எங்கு சென்றாலும் அல்லாஹ்வுடைய ஜிக்ரிலே, அவனுடைய ஞாபகத்திலே உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். ஹராமில் இருந்து உங்களை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். சொல்வதின் நோக்கம், சின்ன பிள்ளைங்க எல்லாம் செய்ய முடியாது, அதே சமயத்தில் வயோதிகர்கள் அவர்களாலும் எல்லாம் செய்ய முடியாது. ஆனால் வாலிபம் என்று வருகிற பொழுது எல்லாம் செய்கிற ஒரு உடல் ஒரு உடல் வலிமை இருக்கிற ஒரு பருவம் அந்த வாலிப பருவம். எனவே பெருமானார் அந்த வாலிபர்களை குறிப்பிட்டு சொல்கிறார்கள், உங்களுடைய அமல்களை நல்லமல்களாக, உங்களுடைய பார்வைகளை ஹலாலான பார்வைகளாக, உங்களுடைய செயல்களை ஹராமை விட்டும் பாதுகாக்கப்பட்ட செயல்களாக முழுக்க நீங்கள் ஆக்கிக் கொண்டால் அந்த நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழ் உங்களுக்கு நிழல் கிடைக்கும் என பெருமானார் சொல்கிறார்கள். ஒன்று, ரசூலுல்லாஹ் பட்டியலிடுகிற பொழுது சில ஹதீசுகள் வேறு நபர்களையும் அறிவித்து காட்டுகிறது. அதில் பெருமானார் முதலாக சொல்லுவார்கள், நீதி மிக்க ஆட்சியாளர் நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழால் நிழல் பெறுவார் என பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அப்ப நம்மெல்லாம் ஆட்சியாளர் இல்லையே, கிடையாது. நம்ம எல்லோருமே ஆட்சியாளர்கள் தான். எப்படி? அதுவும் ஒரு ஹதீஸினுடைய அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, நீங்கள் எல்லோரும் பொறுப்பாளி, உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையில கேட்கப்படுவீர்கள். பொறுப்பு யாருக்கு? யார் உயர்ந்த இடத்தில் தலைமைத்துவத்தில் இருக்கிறாரோ அவருக்கு தான். வீட்டினுடைய பொறுப்பு யாருக்கு? வீட்டினுடைய தலைவர், கணவர், குடும்ப தலைவர் அவருக்கு. இப்படி நம்மில் எல்லோரும் ஏதாவது ஒரு பொறுப்பை நாம் சாட்டப்பட்டிருக்கிறோம், அதை பற்றி நாம் கேள்வி கேட்கப்படுவோம். எனவே நம்மில் எல்லோரும் ஆட்சியாளர்கள் தான். எனவே நாம் நம்மளுடைய வாழ்க்கையை நீதமான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் அவனுக்காக செலவு செய்த நபர். மூன்றாவது, அல்லாஹ்விற்காகவே நட்பு கொண்டு அல்லாஹ்விற்காகவே அந்த நட்பை தொடர்ந்து
குர்ஆனை ஓதி நான் கத்துக்குவேன், இது வேறு. இவரிடத்தில் போனால் தொழுகை சம்பந்தமாக எனக்கு தெளிவு கிடைக்கும், நான் கற்றுக்கொள்வேன், இது வேறு. தீன் அல்லாமல் துனியா விஷயத்திற்காக யார் ஒரு ஆதாயத்திற்காக இல்லாமல் அல்லாஹ்விற்காக துனியாவையும் ஆக்கிக் கொண்டு நட்பு கொண்டு அவர் வாழ்கிறாரோ அந்த நபருக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் அந்த அரிசிக்கு கீழாக நிழல் தருவான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஐந்தாவது, பெண்களை பெருமானார் குறிப்பிடுவார்கள். ஒரு பெண் எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்ப அழகானவள், பார்ப்பதற்கு சுந்தர முகம் கொண்டவள், அப்படி ஒரு அழகும் பொலிவும் கொண்ட பெண். ஆனால் அவருக்கு திருமணமாகி குழந்தைகள் பிறந்த பிறகு தன்னுடைய கணவர் மரணித்து போயிருப்பார், விதவையான பெண்ணாக இருப்பார். தன்னுடைய குழந்தைகளுக்காக ஒழுக்கத்தோடு வேறு ஒரு திருமணத்தின் பக்கம் நாடாமல் தன்னுடைய குழந்தைகளை ஒழுக்கமான பிள்ளைகளாக வளர்ச்சி எடுக்கிற அந்த பெண்ணுக்கு நாளை மறுமையில அல்லாஹ் நிழல் தருவான் என பெருமானார் சொல்கிறார்கள். அப்படின்னா மறுமணம் கூடாதா? அப்படியெல்லாம் கிடையாது. தான் பிள்ளைகளுக்காகவே வேறு ஒரு கல்யாணம் பண்ணனா தான் பிள்ளைங்க ரோட்டுக்கு போயிடுவாங்க, அதனால என் பிள்ளைக்காக நான் அடுத்த கல்யாணம் பண்ணாம அவங்கள ஒழுக்கமான பிள்ளையா வளர்த்து எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு பெண் நியத்திலே தன்னுடைய பிள்ளையை வளர்த்தால் அவள் அந்த கூட்டத்திலே போய் சேருவாள். இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே பெருமானார் இப்பேற்பட்ட பெண்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரசின் கீழ் நிழல் தருகிறான் என சொல்கிறார்கள். ஐந்தாவது நபர், எல்லோரும் அடங்குவோம், எல்லோரும் அடங்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த ஐந்தாவது நபர் யார் என்றால், வலக்கரம் கொடுக்கிற சதகா இடக்கரத்திற்கு தெரியாத வண்ணத்தில் யார் சதகா செய்கிறாரோ, தான் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தாமல் மறைமுகமாக ரகசியமாக யார் சதகா செய்கிறாரோ, தான தர்மங்கள் செய்கிறாரோ, வாரி அள்ளி தன்னுடைய தீனிற்காக அவர்கள் செலவு செய்கிறாரோ அந்த நபருக்கு நாளை மறுமையில மஹ்ஷரில அல்லாஹ் தஆலா நிழல் தருவான் என பெருமானார் சொல்கிறார்கள். எதை செஞ்சாலும் யாருக்கும் தெரிய வேண்டாம், அல்லாஹ் ஒருவனுக்கு தெரிந்தால் போதும் என்கிற எண்ணம் யாருக்கு வருகிறதோ அவர் ஈருலகிலும் ஜெயித்து விடுவார். ஒரு பள்ளியை நாம் கட்டித் தருகிறோமா, அல்லது மினாராவை நாம் ஏற்பாடு செய்கிறோமா, அல்லது மெஹராபை நாம் ஏற்பாடு செய்கிறோமா, பள்ளிக்கு நாம் ஏதாவது ஒரு சொத்துக்களை நாம் சேர்த்து தருகிறோமா, இது யாருக்கும் தெரிய வேண்டாம், எனக்கும் என் ரப்புக்கும் தெரிந்தால் போதும் என தன்னுடைய முகத்தை வெளிக்காட்டாமல் எல்லா தேவைகளும் நிறைவு செய்கிறார்கள். அந்த நபர் செய்கிற அந்த தர்மம், அந்த சதகா அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தது என பெருமானார் சொல்லி அந்த நபருக்கு அல்லாஹ் நாளை மறுமையில தன்னுடைய அரிசிக்கு கீழ் நிழல் தருகிறான் என பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அப்பேற்பட்ட பாக்கியவான்களாக நாம் அனைவரும் ஆக வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். ஏழாவதாக பெருமானார் சொன்னார்கள், ஒருவர் தனிமையில் சென்று யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ்வை வணங்குவார், யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ்வை திக்ர் செய்வார், யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ்விடத்திலே அவனை அஞ்சி அழுது கண்ணீர் வடிப்பார். அந்த நபருக்கு அல்லாஹ் 7 நபர்களுடைய கூட்டத்திலே அரிசின் கீழ் நிழல் தருவான் என பெருமானார் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை நாம் வைத்து வேறொரு ஹதீஸோடு போய் நாம் சேர்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பரக்கத்தான வாழ்க்கைக்கும் ஈருலகிலும் வெற்றி கொண்டான வாழ்க்கைக்கும் ஒரு வழியை பெருமானார் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், வன்னா சுயனாம், மக்கள் யுஸல்லி வன்னா சுயனாம், மக்கள் தூங்குகிற நேரத்தில் யார் அல்லாஹ்வை தொழுகிறாரோ அவர் என்று பெருமானார் சொல்வார்கள். அப்படியானால் தனிமைன்னு வந்துட்டா யாரும் இல்லாத இடம் கிடையாது, யாரும் பார்க்காத இடம். எல்லாம் இருக்கிறாங்க, தூங்குறாங்க, ஆனால் நம்மளை செய்யறதை யாரும் பார்க்கல அப்படின்னா அதுவும் தனிமை தான். எனவே தனியாக போய் இப்போ காடுகளை போய் தேடணும்னா எங்கேயும் கிடைக்காது. எங்கே போனாலும் ஃப்ளாட்டு போட்டு வித்தாச்சு, அப்படி இல்லைன்னா ரூட்டு போட்டு ஃப்ளாட்டை ஆக்கியாச்சு. அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம தனியாக காட்டுக்கு போய் அவங்கள மாதிரி முன்னோர்கள் மாதிரி வாய்ப்புகள் கிடையாது. அப்படி இருக்க நமது வீடுகளிலேயே நாம் இரவு குடும்பம் உறங்கிய பிறகு நள்ளிரவில் நடுநிசையில் யாருக்கும் தெரியாமல் எழுந்து அல்லாஹ்விற்காக 2 ரக்அத்தை தொழுதாலே போதும். அது அவனிடத்திலே உயர்ந்த தொழுகை, அது நம்மளுடைய மஹ்ஷருடைய நிலைமையை மாற்றி தருகிற தொழுகை. எனவே இப்படி யாருக்கும் தெரியாமல் யார் அல்லாஹ்வை வழிபடுகிறாரோ, அல்லாஹ்வை அஞ்சி யார் கண்ணீர் ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் மஹ்ஷரில் ஒரு மைல் அளவிற்கு மட்டுமே இருக்கிற சூரியன் இருக்கிற அந்த நிலையில் எல்லா மக்களும் பாவத்திற்கு ஏற்ப வியர்வையில் மூழ்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அரிசிக்கு கீழ் குளுமையான காற்றோடு யார் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ இந்த
7 கூட்டத்தார்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் என பெருமானார் சொல்லி நம்மளுடைய மஹ்ஷருடைய வாழ்க்கை உயர்வதற்கு நாயகம் ரசூலுல்லாஹ் நமக்கு வழிவகை செய்து தருகிறார்கள் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட கூட்டங்களில் நாம் சேர்வதற்கு அல்லாஹ்விடத்திலும் தினமும் பிரார்த்தனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வெயில்னு வந்துட்டாலே, உஷ்ணம் வந்துட்டாலே முதல்ல நம்ம தேடுறது எதை? நிழலை தான் நாம் தேடுவோம். வெளியே ஒருத்தர் போறாரு, கடுமையான வெயில், எங்க நிழல் கிடைக்குது அதைத்தானே போய் தேடுவோம். அந்த நிழல் மிகப்பெரிய நிஅமத் என்று பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். எனவேதான் நாளை சொர்க்கத்திலும் நிழல்கள் உண்டு என பெருமானார் சொல்கிறார்கள், நரகத்திலும் நிழல்கள் உண்டு என பெருமானார் சொல்கிறார்கள். இந்த உலகில் எப்படி அந்த நிழல் பாக்கியமானது? பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு கடும் பசியிலே இருக்கிற சமயத்தில் மூவரும் ஒரு ஆலோசனை செய்து ஒரு சஹாபியினுடைய வீட்டை தேடி வருகிறார்கள். கண்மணி நாயகம் உட்பட அந்த 3 சஹாபாக்களும் அந்த 3 நபர்களும் அந்த சஹாபியினுடைய வீட்டிற்கு வருகை தந்து தன்னுடைய விஷயத்தை அறிவிக்கிற பொழுது சஹாபி சொல்லுவார், யார சொல்லலாம், வாங்க, எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது, நிழலாக இருக்கும், அங்க அமருங்க, நான் சாப்பாடுக்கு ஏற்பாடு செய்கிறேன். மூவரும் செல்வார்கள், மரத்தின் அடியிலே அமருவார்கள், நிழல் பெறுவார்கள். கொஞ்ச நேரத்திலே ஒரு பேரித்தங்கனியினுடைய குலையை வெட்டி எடுத்துட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அதை பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஏப்பா நல்ல கனிந்த பழங்களை எடுத்து வந்திருக்கலாமே. அப்ப அந்த சஹாபி சொல்லுவாங்க, யார் ரசூலுல்லாஹ், செங்கனிகளும் கனிந்த கனிகளும் இதில் இருக்கிறது, உங்களுக்கு பிடிக்குமே என நான் கொண்டு வந்தேன். அப்படியா, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிற பொழுது ஒரு வார்த்தை சொல்வார்கள் பெருமானார், வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் யார் கைவசத்தில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்றேன், நீங்கள் அமர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த மரத்தினுடைய நிழல், வெயிலுடைய உஷ்ணத்திலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்காக நிழலை தேடி செல்கிறீர்களே, அந்த நிழல், நீங்கள் உண்கிற இந்த பழங்கள், கனிகள், நீங்கள் குடிக்கிற குடிபானங்கள், நீர்கள் எல்லாம் அல்லாஹ் மனிதர்களுக்கு செய்கிற அருட்கொடைகளில் மிக உயர்ந்த பட்டியலில் இருக்கக்கூடியவை என பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் என்றால், நிழலில் அமர்ந்தவுடன் நாம் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை, அவன் செய்த நிஅமத்திற்கு நாம் ஷுக்ர் அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தையை நாம் செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். எல்லா நிஅமத்துகளையும் அனுபவிக்கிற எந்த மனிதனாக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் அடியானாக இருக்க வேண்டும் என அவன் ஆசைப்படுகிறான். ஆனால் மக்களில் பெரும்பாலும் யாரும் நன்றி செலுத்துவது கிடையாது. அனுபவிக்கிறார்கள், அதை உட்கொள்கிறார்கள், அதை எடுத்துக்கொள்கிறார்கள், தன்னுடைய சந்ததிகளுக்கு அதை வளர்த்து தருகிறார்கள். ஆனால் அதை யார் தந்தான், எந்த நிலைமையில் தந்தான், அதை எதற்காக தந்தான், அதை யோசிக்கிறார்களா? இல்லை, வந்தது, உண்டது, வெளியே போனது, அப்படி தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய நம்மளுடைய நிலைமைக்கு அல்லாஹ் ஒரு ஆறுதலை தந்த இந்த நிஅமத்திற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற வண்ணத்தில் யாருடைய வாயில் இருந்தாவது அல்ஹம்துலில்லாஹ் என்கிற ஒற்றை வார்த்தையாவது வருகிறதா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் பலரும் சொல்றோம், சின்னதுலேருந்தே கொடுத்து தர்பியத்து அல்ஹம்துலில்லாஹ். மற்ற நியமத்துகளை அனுபவிக்கிற பொழுது, தண்ணீர் குடிக்கிற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் வாயில வருதா? பெரும்பான்மையான நபர்களுக்கு வருவதில்லை. நிழல் பெறுகிற பொழுது சொல்ல வேண்டும் அல்ஹம்துலில்லாஹ். உணவுண்கிற பொழுது, கனிகளை உண்கிற பொழுது, மனைவியை பார்க்கிற பொழுது, தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கிற பொழுது, எந்தெந்த நியமத்துகளை எல்லாம் ஒரு மனிதன் அனுபவிக்கிறானோ அந்த எல்லா நியமத்தின் பொழுதும் தன்னுடைய வாயில் இருந்து அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தை மனதார வந்தால் அது அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்திய கடமைப்பாட்டிலே தப்பி போகும். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிற கடமைப்பாட்டிலே நாம் எல்லாம் இருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அவன் தருகிற இந்த நிழல் கூட எல்லா நபர்களுக்கும் நிஅமத் என பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். சொர்க்கத்தில ஒரு மரம் உண்டு. அந்த மரத்திற்கு கீழ், அந்த மரத்தினுடைய நிழலினுடைய ஆரம்பத்தில் ஒரு குதிரை வீரர் பயணம் செய்வார். 100 ஆண்டு காலம் பயணம் செய்திருப்பார். ஆனால் அந்த மரத்தினுடைய நிழல் முடிவடைந்திருக்காது. பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அப்பேற்பட்ட நிழல்களை சொர்க்கத்திலும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த மரத்திற்கு அடியில் சொர்க்கவாசிகள் அமர்ந்து தன்னுடைய உலகில் இருக்கிற சிந்தனைகளை இந்த இடத்திலே பேசிக்கொண்டு கொஞ்சம் மகிழ்ந்து கொண்டிருப்பார்களாம். அப்போ சொர்க்கத்தினுடைய தென்றல் வீசுமா, அந்த தென்றல் அப்படியே முகத்தில் பட்ட உடனே பூரித்து போவார்கள் என ஹதீஸிலே பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இது சொர்க்கத்தில் நிழல்.
நரகத்திலும் நிழல்கள் உண்டு, ஆனால் அந்த நிழல்களும் வேதனை தருகிற அதாபிற்கு உண்டான நிழல். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரகத்தினுடைய உஷ்ணம் எவ்வளவு கடுமையாக இருக்கும். ரமலானினுடைய 27வது நோன்பிலே நாம் பேசினோம். ஒரே ஒரு செய்தி நினைவூட்டுவதற்காக, நரகத்தினுடைய தண்டனை தருகிற மலக்குமார்களில் ஒரு மலக்கை எடுத்துட்டு வந்து இந்த உலகத்தில் ஏதாச்சும் ஒரு மூலையில் இப்படி உட்கார வச்சோம்னா அந்த மலக்கின் மீது இருக்கிற துர்வாடை அவர் விடுகிற மூச்சு காத்துல இந்த உலகம் முழுவதும் கரிந்து போகும் என பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். மலக்கிற்கே அப்பேற்பட்ட ஒரு நிலைமை என்றால் தினைக்கு தண்டனையை அனுபவிக்கிற ஆள் கிடையாது, தண்டனையை கொடுக்கிற நபர் அந்த மலக்கு. அவருடைய உடல்நிலையை இப்படி என்றால் அந்த ஒட்டுமொத்த நரகத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் யோசித்துக் கொள்ள வேண்டும். அந்த நரகத்திலும் நிழல் தண்டனையை அஸாபை தருகிற நிழலாகத்தான் இருக்கும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நரகவாசிகள் நரகத்திற்கு செல்வார்கள், அஸாபு செய்யப்பட்டு கொண்டிருக்கிற நபர்கள் ஒரு நிழலை போல ஒரு இடத்தை பார்ப்பார்கள். அங்கு போய் அமரலாமே என போனால் அங்கும் அவர்களுக்கு அஸாபு தான். அந்த நிழல் எப்படி இருக்கும் தெரியுமா? கரும் புகையாக அது மாறி போய் நிழலாக இருக்கும். உள்ள போனாலும் நிம்மதியாக அவர்களால் இருக்க முடியாது என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். தொப்பி போடுங்க லாஸ்ட்ல. அந்த நேரத்திலும் அந்த இடத்திலும் நிழல் என நினைத்தாலும் அந்த நிழல் கூட எல்லோருக்கும் வேதனை தருகிற ஒரு இடமாகத்தான் நரகத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகிறார்கள். இந்த வெயிலுடைய உஷ்ணத்தில் இருந்து நாம் தற்காத்துக் கொள்வதற்காக தேடுகிற அந்த நிழல் இருக்கிறது, அது நமக்கு சொல்கிற பாடம் என்ன தெரியுமா? அனுதினமும் அல்லாஹ்விற்காக நான் சஜிதா செய்கிறேன். ஒவ்வொரு நிழலும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விற்காக சஜிதா செய்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி தவ்அன் வ கரஹா. இந்த உலகத்தில் வானத்தில் பூமியில் யார் யாரெல்லாம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த எல்லா ஜீவராசிகளும் அல்லாஹ்விற்காக சஜிதா செய்கிறது. அது மட்டுமல்ல, வதிலாலுஹும் அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிழல்கள் உட்பட அல்லாஹ்விற்கு சஜிதா செய்கிறது என குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி அவன் மனிதர்களை பார்த்து சொல்கிறான், மனிதர்கள் சஜிதா செய்வது கிடையாது, தொழுவது கிடையாது. உயிரற்ற நிழல் தொழுகிறது, சஜிதா செய்கிறது. ஆனால் மனிதன் தொழுவதற்காகவே படைக்கப்பட்டவன், அவன் சஜிதா செய்கிறானா, தொழுகிறானா? இல்லையே. எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாத அந்த நிழல் சஜிதா செய்கிற பொழுது எல்லா நியமத்துகளையும் அனுபவிக்கிற மனிதர்களே, நீங்கள் ஏன் சஜிதா செய்யவில்லை என அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு கேள்வியை மனிதர்களை பார்த்து தொடுக்கிறான் என்றால் அந்த நிழல் நமக்கு தருகிற பாடம் என்ன தெரியுமா? எல்லா நேரங்களிலும் சஜிதாவோடு நீங்கள் இருங்கள். எல்லா நேரத்திலும் உங்களையே நியமத்தாக அல்லாஹ் தஆலா மாற்றி வைப்பான். அது எப்படி நம்மளையே நியமத்தாக மாற்றி வைப்பான்? கல்யாணம் முடியுது, ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், கல்யாணம் முடியுது, எல்லாருடைய வீட்டிலும் நிம்மதிகள் இருக்க வேண்டும், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கணவன் மனைவிக்கு மத்தியில் நல்ல ஒரு பரஸ்பர அன்பை ஏற்படுத்துவானாக. கல்யாணம் அப்படின்னு வரும்போது மணமகன் மணமகள் இருவர்களுக்குமே சந்தோஷம்தான். சிலர் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சிலர் தான் விரும்பின மாப்பிள்ளையை அனுமதியோடு கல்யாணம் பண்ணுறாங்க, வேறு விதத்திலும் பண்ணுறாங்க. அது கிடையாது இங்கே மேட்டர் என்ன அப்படின்னா, தான் கல்யாணத்திற்கு முன்னால் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை மலையை விட உயர்ந்த அளவு வைத்திருப்பார். இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நம்ம அம்மா அத்தாவை நல்லபடியாக பார்த்துக்குவா, இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மளை, நம்ம குடும்பத்தை, நம்ம பிள்ளைங்களை நல்லபடியாக பார்த்துக்குவாரு என்கிற நியத்தில் தான் எல்லோரும் மனம் முடிக்கிறார்கள். ஆனால் எல்லோருடைய வாழ்க்கையும் அப்படி அமைகிறதா? கணவன் நல்லவனா இருக்கிறான், பொண்டாட்டி பஜாரியா இருக்குது, அல்லது பொண்டாட்டி நல்லவனா இருக்கிறான், கணவன் பொறுக்கியா இருக்கிறான். இப்படி மாறுகிற பொழுது நீங்கள் நியமத்தாக மாற வேண்டும் என்றால், ஒரு நியமத்து என்ன செய்யும்? மனிதனுக்கு நிம்மதியை தரும். அப்படித்தானே? வெயில்லாம் அலைஞ்சு திரிஞ்சு போய் ஒரு நிழல்ல மரத்தடியில் உட்கார்ந்தா அந்த காற்றும் அந்த பறவைகளுடைய சத்தமும் எப்படி இருக்கும்? மனிதனுக்கு ஒரு நிம்மதியை, சந்தோஷத்தை தரும். அப்படி நியமத்துகள் எல்லாம் மனிதனுக்கு நிம்மதியை தரக்கூடியது. நீங்கள் நியமத்தாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் நிம்மதி தருகிற நபர்களாக மாற வேண்டும். மனைவிமார்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் திருப்தியும் தருகிற கணவனாக நீங்கள் மாற வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் நியமத்தாக வாழ்கிறீர்கள் என்பது அர்த்தம். உங்களுடைய மனைவி உங்களுக்கு அப்படி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவர்கள் உங்களுக்கு
பொழுது, தன்னுடைய எதிர்காலங்களை உங்களைப் போலவே அமைத்துக் கொள்கிற பொழுது, அவர்களுடைய வாழ்க்கைக்கு, அவர்களுடைய சந்ததிக்கு, அவர்களுடைய நெருக்கத்தார்களுக்கு அவர்கள் நியமத்தாக மாறி போகிறார்கள். இப்படி ஒரு மனிதன் நியமத்தாக தானே மாற வேண்டும் என்றால் நிழல் நமக்கு சொல்கிற பாடம், நான் அனுதினமும் அல்லாஹ்விற்கு சஜிதா செய்கிறேன், அனுதினமும் அல்லாஹ்விற்காக என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறேன். எனவே அல்லாஹ் என்னை நியமத்தாக மாற்றினான், என்னுடைய பண்பை நீ உனது பண்பாக மாற்றிக்கொள் மனிதா, நீ அல்லாஹ்வுடைய நியமத்தாக நீ உலகில் வாழ முடியும் என்பதை இந்த நிழல்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது என்பதை நாம் எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக அடிக்கிற வெயிலும் கடும் உஷ்ணமும் குளிரும் நமக்கு எதை காட்டுகிறது? ஒரு கட்டத்தில் மனிதன் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், இன்னொரு கட்டத்தில் அந்த உஷ்ணத்திலிருந்து பெறுகிற நிழல் அல்லாஹ்வை தொழ வேண்டும், அதற்கு பின்னால் தானே நியமத்தாக மாற வேண்டும், தானே தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு ஒரு அருட்கொடையாக மாற வேண்டும். இப்படி எல்லாம் காட்டிவிட்டு ஒருவர் நாளை மஹ்ஷரில் போன பிறகும் அவருக்கு நிழல் வேண்டும் என்றால் முன்பு சொன்ன 7 கூட்டத்தார்களில் ஏதாவது ஒரு கூட்டத்திலாவது நாம் நுழைந்து விட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஒன்று, நம்மளுடைய வாலிபத்தை முழுமையாக அல்லாஹ்விற்காக அர்ப்பணம் செய்ய வேண்டும், தனிமையிலே அல்லாஹ்வை தொழ வேண்டும், அவனுடைய அச்சத்தால் அவனிடத்தில் அழ வேண்டும், கதற வேண்டும். அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அவனுக்காக நீதமான வாழ்க்கையாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி 7 கூட்டத்தாரை பெருமானார் சொல்லி, உலக உஷ்ணத்தையே தாங்க முடியாத உங்களால் நாளை மறுமையில் நிச்சயமாக தாங்க முடியாது. அந்த உஷ்ணத்தில் இருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால், வெயிலில் இருந்து சூரியனிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால், இந்த 7 கூட்டத்தார்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள், உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழ் நிழலில் சொர்க்கத்தினுடைய தென்றலை அனுபவித்து நீங்கள் வாழலாம் என பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இப்படி வாழ்க்கையை மாற்றும்படியும் ஏவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் கண்டிப்பாக அந்த 7 கூட்டத்தார்களில் ஒருவருடைய கூட்டத்திலாவது நாம் சேர்ந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வெயிலினுடைய கடும் தாக்கத்திலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. ஒரு கால் நாம் செய்த பாவத்தினால் அவனுடைய கோபப்பார்வை வெளிப்படுகிறது என இருந்தால், அந்த கோபப்பார்வைக்கு உண்டானவர்களுடைய கூட்டத்தில் சேராமல் அவனிடத்திலே தௌபா என்கிற பாவ மன்னிப்பை பெற்ற கூட்டத்தார்களிடத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து வைப்பானாக. மறைமுகமான சதகா செய்கிற நபர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. எக்காரணத்தை கொண்டும் எந்த நிலை வந்தாலும் ரப்பே உந்த நிலை மறவாத வாழ்க்கையை எங்களுக்கு தா என்கிற துவாவை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்மளுடைய வயோதிகர்கள், பெண்கள், கர்ப்பிணிகள், சிறார்கள் உட்பட யாரும் இந்த வெயிலின் மூலமாக பாதிக்கப்படாமல் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் தாலா வழிவகை செய்வானாக. நம்மளுடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் தாலா கபூல் செய்வானாக. குறிப்பாக நமது உடலில் இருந்து உயிர் பிரிகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எனும் திருக்கலிமாவை நபி வாயிலாக நமது வாயில் அல்லாஹ் வெளியாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்